विनायकमूर्ति की जय। भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते। भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते। संप्राप्ते सन्निहिते काले संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुगुरुं करणे। नहि नहि रक्षति डुगुरुं करणे। मूढजहि धनागम तृष्णां मूढजहि धनागम तृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां। यल्लभसे निज कर्मोपातं यल्लभसे निज कर्मोपातं वित्तं तेन विनोदय चित्तं वित्तं तेन विनोदय चित्तं। भज गोविंदम। नारीस्तनबर नाभिदेशं नारीस्तनबर नाभिदेशं दृष्ट्वा माघा मोहावेशं दृष्ट्वा माघा मोहावेशं। ये तन्मां स वसाति विकारं ये तन्मां स वसाति विकारं मनसि विचिन्तय वारं वारं मनसि विचिन्तय वारं वारं। भज गोविंदं भज गोविंदम्। जलमति तरलं नलिनी दलगत जलमति तरलं तत्त्वजीवित अतिशय चपलं तत्त्वजीवितम् अतिशय चपलं। विद्धि व्याध्यभिमानग्रस्तं विद्धि व्याध्यभिमानग्रस्तं लोकं शोकगतं च समस्तं लोकं शोकहतं च समस्तं। भज गोविंदम भज गोविंदम। यावद्वितो पार्जनशक्तः यावद्वितो पार्जनशक्तः तावन्निज परिवारो रक्तः तावन्निज परिवारो रक्तः। पश्चाज्जीवति सज्जन देहे पश्चाज्जीवति जज्जर देहे वार्ता कोऽपि न पृच्छति गेहे वार्ता कोऽपि न पृच्छति गेहे। भज गोविंदम भज गोविंदम। बालास्तावत् क्रीडासक्तः बालास्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धास्तावत् चिन्तासक्तः वृद्धास्तावत् चिन्तासक्तः परे ब्रह्मणि कोऽपि न सक्तः परे ब्रह्मणि कोऽपि न सक्तः। भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते। भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते। संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुगुरुं करणे।
நகி நகி ரக்ஷதி டுகுருன்கரணே. வரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுசுமமாலாப்யாளலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீகணேசம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அத்வைத ஆச்சாரிய பரம்பரையில் 10வது ஆச்சாரியராக வருகிறவர் சங்கரர். அவருக்கு முன்னாலே 9 ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இவருடைய குரு கோவிந்த பகவத்பாதர். அவர் நர்மதை ஆற்றன் கரையில் ஒரு குகையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை நோக்கி இப்பொழுது இவர் செல்கிறார். முறையான துறவு மேற்கொள்வதற்காக தன்னுடைய மானசீக குருவை தேடி இப்பொழுது நேரிலேயே அவர் போகிறார். அந்த நர்மதை ஆற்றங்கரையை அடைந்தவுடனே அங்கு இருக்கக்கூடியவர்களிடத்திலே பல்வேறு துறவியர் பெருமக்கள் அங்கே தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் விசாரித்து இவர் தெரிந்து கொள்கிறார். இந்த ஒரு குகையில் நெடுங்காலமாக தன்னை மறந்து ஒருவர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். ஒரு கால் நீங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய கோவிந்த பகவத்பாதர் அவராகவே இருக்கலாம் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ரொம்ப குறுகிய ஒரு வாயில் புறத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குகை. உள்ளுக்குள்ள இருளாக இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ளே இவர் அமர்ந்து தியானம் செய்து கொண்டு இருக்கிறார். இவர் வெளியில் இந்த குகையினுடைய வாயிலில் இருந்து இவர் தன்னுடைய குருவை குறித்து ஒரு ஸ்லோகம் செய்கிறார். இந்த ஸ்லோகத்தை பின்னாளில் தான் இயற்றிய வேதாந்த பிரகரண கிரந்தங்களில் ஒன்றான விவேக சூடாமணியில் மங்களாசாசனம் என்கிற பகுதியில் இந்த ஸ்லோகத்தை சேர்த்து விடுகிறார். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மி அகம். ஆகவே என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய சத்குருவாக இருக்கக்கூடிய கோவிந்தரை நான் நமஸ்கரிக்கிறேன் என்பதாக தான் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை இவர் சொன்னார். எந்த ஒரு சப்தத்தையும் பொருட்படுத்தாத கோவிந்த பகவத்பாதர் தன்னுடைய தியானத்தை கலைத்து வந்திருக்கிறவரை உற்று நோக்கினார். அவர் குகையினுடைய வாயில் புறத்தில் இருக்கிறார், இவர் குகையினுடைய உள்புறத்தில் இருக்கிறார். ஆகவே வந்திருக்கிறவர் தான் நெடுநாளாக காத்திருந்த தன்னுடைய சிஷியராகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு கோவிந்த பகவத்பாதர் வருகிறார். ஆகவே அன்பனே யார் நீ அப்படி என்பதாக அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். ஹூ ஆர் யூ, நீ யார், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்கிறார். சங்கரர் அந்த கேள்வியினுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டு பதிலளித்தார். அதுதான் இந்த இடத்துல சிறப்பு. சாதாரணமாக நாம் எந்த இடத்தில் யார் எந்த நோக்கத்தோடு கேள்வி கேட்கிறார்களோ அந்த நோக்கத்தோடு பதில் சொல்வது தான் முறை. ஆகவே இங்கு அவர் வந்திருப்பது ஒரு அத்வைத வேதாந்தத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு குருவை நாடி வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஆத்ம தரிசனம் வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். ஆகவே குரு தன்னை பார்த்து நீ யார் என்று கேட்கிற போது, நான் கேரளத்தில் இருக்கக்கூடிய காலடியில் இருந்து வருகிறேன், நான் சிவகுருவின் பிள்ளை, என் பெயர் சங்கரன் என்பதாக சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட இன்ட்ரோடக்ஷன் ஒரு லௌகிகமான இடங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு ஆன்மீக பசியோடு ஆன்மீக தாகத்தோடு தான் ஒரு குருவை நாடி வந்திருக்கிற போது அந்த குரு கேட்கக்கூடிய கேள்வியினுடைய அந்த தாத்பரியத்தை புரிந்து கொண்டு இவர் பதில் சொன்னார். நமக்கு கூட இதிலேருந்து ஒரு பெரிய மெசேஜையும் கூட சங்கரர் கொடுத்திருக்கிறார். நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அவைகள் எதுவுமே நாம் அல்ல அப்படி என்கின்ற விஷயத்தை தான் ஒரு 10 ஸ்லோகங்களில்
இவர் இப்பொழுது தன்னுடைய குருநாதரிடத்திலே வெளிப்படுத்துகிறார். அதுவே ஒரு மிக உயர்ந்த ஒரு அத்வைத கிரந்தமாக கருதப்படுகிறது. நீ யார் என்ற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு 10 ஸ்லோகங்களில் பதில் சொல்லுகிறார். அந்த 10 ஸ்லோகங்களும் சேர்ந்து அந்த 10 ஸ்லோகங்கள் என்கின்ற தலைப்பில் தசஸ்லோகி என்கின்ற பெயரிலேயே இன்றைய தினம் ஒரு வேதாந்த பிரகரணமாக, ஒரு வேதாந்த ஸ்தோத்திரமாக, வேதாந்த ஸ்லோகமாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய கடைசி அடியும் எப்படி முடியும் என்று சொன்னால், தத் ஏகோ அவசிஷ்டா சிவ கேவலோகம், ஒற்றையாய் உண்மையாய் திகழ்கின்ற சிவமே நான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு அது முடியும். இந்த இடத்துல ஒற்றையாய் உண்மையாய் திகழ்கின்ற சிவமே நான் என்று சொல்லுகிற பொழுது, இந்த சகுணமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை இங்கே குறிக்கவில்லை. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சகுனோபாசனை செய்கிறவர்கள் சகுணமூர்த்தியாக பாவிக்கக்கூடிய சிவபெருமான் ஜடாதாரியாக இருக்கக்கூடியவன், உமையினுடைய பதி, பிள்ளையாருக்கு அப்பா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அப்பா. அந்த சிவபெருமானை பற்றி இந்த இடத்துல அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற போது நான் சிவமே என்பதாக அவர் சொல்லுகிற போது அந்த தாத்பரியத்தில் சொல்லலை. சிவம் என்பது இந்த இடத்துல பிரம்மத்தை குறிக்கக்கூடிய, எல்லாருள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பரபிரம்மம். எல்லாமே ஒற்றையாய்த்தான் இருக்கிறது, இரண்டு கிடையாது. அந்த ஒற்றையாய் இருக்கக்கூடிய, உண்மையாய் இருக்கக்கூடிய, அது மட்டும்தான் உண்மை, வேறு எதுவுமே பொய் தான். நம்ம நேற்றைய தினமே இந்த உதாரணத்தை நாம் பார்த்தோம். சாதாரணமாக எல்லோரும் சொல்லக்கூடிய உதாரணம் என்பதாக இந்த கயிறு பாம்பு என்கின்ற விஷயத்தை. ஆகவே உண்மையிலே அங்கு இருக்கிறது ஒரு பொருள் தான். ஆகவே ஏதோ ஒன்று இருந்து அப்புறம் அது இல்லாமல் போவது கிடையாது. இருப்பதே ஒன்று தான். ஆனால் அது நமக்கு அஞ்ஞானத்தின் காரணமாக வேற ஒரு பொருளாக தெரிகிறது. ஞான ஒளி பட்டவுடன் அது என்ன என்பது நமக்கு புரிந்து போய்விடுகிறது. ஆகவே எனக்கு அடிப்படையில் இப்பொழுது ஞானம் வந்துவிட்டது என்பதை குறிக்கக்கூடிய அளவில் இவர் பதில் சொன்னார். அதனால் இவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத நாம் அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நாம் போய் இந்த மாதிரி யாராவது இன்டர்வியூவில் கேட்குற போது சங்கரரே அன்றைக்கி சொல்லியிருக்கார் சார், அதனால் நான் வந்து சிவகேவலோகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாம் எந்த நோக்கத்திலேயே எங்கே போய் யார் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு தகுந்த பதிலைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அத்வைத தத்துவத்தில் நாம் யார் என்பதையும் கூட ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும். ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் சொல்வதற்காக அல்ல, ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, நமக்குள்ளே பகுந்து பார்த்து கொள்வது, அதற்கு இது உபயோகப்படும். அது என்னது, நாம் இன்னும் எதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் அப்படி நீ யார் அப்படின்னு என்னை யாராவது ஒருத்தர் கேட்டார்னாக்கா என்னுடைய பெயரை சொல்லுவேன், என்னுடைய பெயரை சொல்லுவேன். ஆகவே நான் யார் என்பதற்கு எனக்கு உடனடியாக வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் என்னுடைய பெயர். எனக்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார்கள், அந்த பெயருடையவன் நான் என்பதாக நினைத்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது அந்த கேள்வி கேட்டவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறார். நான் உன்னுடைய பெயரை கேட்கவில்லை, நீ யார் என்று கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஓஹோ அப்போ பெயர் வேற நான் வேற போல இருக்கு, அப்போ நீ யார் அப்படின்னாக்கா இந்த பெயரை நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அதை திரும்ப பதில் சொல்ல முடியாது. அப்போ வேறு விதமாக அவருக்கு புரிகிற மாதிரி நான் தெரிந்து கொண்டு இருக்கிற விஷயம், நான் இன்னாருடைய பிள்ளை அப்படிங்கிற பதிலை நான் சொல்லுவேன். நான் நீ யாருடைய பிள்ளை என்பதாக கேட்கவே இல்லையே, நீ யார் என்று தானே கேட்டேன். அப்படியெல்லாம் ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் வருகிற போது நான் ஒரு கிராஜுவேட், நான் ஒரு எம்ப்ளாயி, நான் ஒரு ஆஃபீஸர், நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு பியூன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எதது என்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோமோ இது எல்லாமே நான் லௌகிக வாழ்க்கையில் பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய உறவு முறைகளை ஒழிய தொடர்பு வார்த்தைகளை தவிர நிச்சயமாக இவைகள் எதுவுமே என்னை குறிக்கவில்லை. ஆகவே கடைசியாக பார்த்தேன்னா நான் உயரமானவன், அப்போ நான் உன்னுடைய உயரத்தை கேட்கவில்லை. உன்னுடைய ஹைட்டு யாராவது கேட்டாங்கன்னா நான் உன்னுடைய ஹைட்டெல்லாம் கேட்கல, நான் சிவப்பாக இருக்கிறவன் அப்படின்னு, சார் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிவப்பாக இருப்பேன் சார் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் இல்லை, நான் அதை கேட்கல, கலர்லாம் கேட்கல, கலர் ஆஃப் த ஸ்கின்னை நான் கேட்கவே இல்லை, அதனால் அதுவே இல்லைன்னு. அதனால தான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துவது நல்லது, ஞாபகம் வர்றதுனால. இந்த வர்ண தர்மத்தை பற்றி வியாக்கியானம் செய்யக்கூடியவர்கள் பல பேர்கள் தவறாக அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள், இந்த தோலின் நிறத்தை வைத்துத்தான் இந்துக்கள் வர்ண தர்மத்தையே நிர்ணயித்தார்கள் என்பதான தவறான பிரச்சாரமும் கூட ஒரு தரப்பினரால் நடத்தப்படுகிறது. இந்த இடத்துல நமக்கு என்ன புரியணும்னா அவங்க கற்பனை இல்லை,
அவன் கற்பனையில் ஆரியர்கள் வெளுப்பானவர்கள், திராவிடர்கள் கருப்பானவர்கள். ஆகவே ஆரியர்கள் திராவிடர்களை வெற்றி கொண்டார்கள். அப்படி வெற்றி கொண்ட உடனே ஆரியர்கள் தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணினார்கள். அதனால் இங்கே வெளுப்பாக எவனாவது இருந்தாலும் அவன்லாம் ஆரியன். அவன் கொஞ்சம் மூக்கு கூர்மையாக இருந்துச்சுன்னா அவர்களெல்லாம் ஆரியர்கள். முடி நீளமாக இருந்துச்சுன்னா அவன்லாம் ஆரியர்கள். அதுக்கப்புறம் முடி கொஞ்சம் சுருட்டியாக, இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் நிறைய எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதனால் கொஞ்சம் சப்ப முஞ்சாக இருந்ததுனாக்கா அவன்லாம் திராவிடர்கள். கொஞ்சம் பிளாக் அப்படின்னாக்கா அவன்லாம் திராவிடர்கள். ஆனால் ஒரு விஷயம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, எல்லா குடும்பத்திலும் கருப்பு நிறத்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லா குடும்பங்களிலும் வெளுப்பு நிறத்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லா குடும்பங்களிலும் மூக்குகள் விதவிதமாய் அமைகின்றன. அதனால் இந்த குடும்பத்தில்னா மூக்கு நீளமாக தான் சார் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னொன்று, பல பேருக்கு கற்பனை, பஞ்சாபிலேருந்து வந்தால் வெளுப்பாக தான் சார் இருப்பான்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கான். பஞ்சாபி சார், ஈஸி பஞ்சாபி அப்படின்னா இவன் கற்பனை என்னென்னு, இவன் இந்த ஊரை விட்டே போனது இல்லையா. இந்த பிரச்சனை எங்கே வருதுன்னா, இவன் இந்த ஊரை விட்டு 4 ஊருக்கு போனால் தானே உலகம் எப்படி இருக்குன்னு இவன் பார்த்துட்டு வந்திருப்பான். அதனால இவன் இந்த ஊரில் இருந்துட்டு யாரோ ஒரு பஞ்சாபி இவன் இங்கே பார்த்துருப்பான், அவன் வெளுப்பாக இருந்திருப்பான். அதனால இவன் என்ன நினச்சிட்டான், எல்லா பஞ்சாபிஸுமே வெளுப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அது கிடையாது, அது கிடையாது. பஞ்சாப்லேயும் கருப்பானவர்கள் இருக்கிறார்கள், அங்கேயும் வெளுப்பானவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு தடவை மீனாட்சிபுரம்ங்கிற ஊரில் ஒரு பெரிய இந்த மதமாற்றம் நிகழ்ந்த போது ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக போயிருந்தேன். அன்று மாலையில் வாஜ்பாய் அவர்கள் அவர் இந்திரா காந்தி அனுப்பிச்சு வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக. அப்போ சாயங்காலம் அவர் வருகிற போதே ஒரு ஹரிஜன், அந்த ஊரில் ஹரிஜன்கள் தான் முஸ்லீம்களாக மதம் மாறினார்கள். ஆகவே ஒரு ஹரிஜன எம்பியும் அவர் கூட்டிகிட்டு வந்திருந்தார். நம்ம ஊர்லேருந்து நான் ஒரு ஹரிஜனை முன்னாள் எம்எல்ஏக்கு ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் தோற்று போன ஒருத்தர், காங்கிரஸ்காரர் ஒருத்தர், அவரை நான் பக்கத்தில் என்னுடைய நண்பராக இருந்தார். இவர் கனங்கரேன்னு இருப்பார், இவரும் ஹரிஜன், அவரும் ஹரிஜன். இவர் ஹரிஜன் சொல்லி இருக்கு கட்டிவிட்டார், ஹரிஜன் சொல்லி 2 பேரும் கட்டிவிட்டாங்க. அவர் நல்ல விளவிளேன்னு இருக்கார், நல்ல விளவிளேன்னு இருக்கார். நான் சொன்னேன் இவர்கிட்ட, இப்போ ஒரு மித்து உங்களுக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன்னு, ஹரிஜன்னா கருப்பாக இருப்பான், அது இல்லைங்கிறது புருவாயிடுதில்ல. இப்போ புருவாயிடுதில்ல, அங்கே வெளுப்பாக தானே இருக்கார் அந்த ஆள், அவரும் அங்கே ஹரிஜன் தானே, அங்கே அவரும் தீண்டத்தகாதவராக தானே ட்ரீட் பண்ணப்படுகிறார். அப்படின்னா இந்த வெளுப்பு கருப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுங்க, முதல் பாடம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால் உண்மை அது. வட பாரதத்திலும் கூட பல மாநிலங்களில் பலர் கருப்பாக ஒரே குடும்பத்தில் சிவப்பாக எல்லோரும் இருக்கிறார்கள். அதனால இந்த பேதமே எதுவும் கிடையாது. அதனால இந்த கலர் ஆஃப் த ஸ்கின் ஏன் நாம் வச்சு எதையும் முடிவு பண்ண மாட்டோம் அப்படின்னா, நானே இந்த உடம்பல்ல, நானே இந்த மனமல்ல, நானே இந்த அறிவல்ல, நான் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்மான்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை உலகத்திற்கு வழங்கி இருக்கிறவர்கள், அவர்கள் எப்படி அல்பமான அழியக்கூடிய இந்த உடலுடைய நிறத்தை வைத்து ஒரு பெரிய ஃபிலாசபியோ அல்லது ஒரு பெரிய சமுதாய அமைப்பையோ உருவாக்குவார்கள்? நிச்சயமாக இருக்காது. அதனால் நமக்கு அதை புரியணும் என்னென்னா, இந்த வர்ணம், அதை கலர் அப்படிங்கிறதுக்கும் இந்த வர்ண தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் இந்த இடத்துல நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் ஆரம்பித்து இவர் சொன்ன சில விஷயங்களெல்லாம், தான் யார் அப்படிங்கிறத விளக்கம் சொல்லுவதற்கு தான் யார் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். நான் இந்த பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கக்கூடிய உடல் அல்ல. ஆகவே இந்த பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கக்கூடிய உடல் என்பதான ஒரு நினைப்பு என் மனசில் இருக்குமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக எனக்கு தெரியும், ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் பாடி. பஞ்ச தன்மாத்திரைகளால் உருவாகியுள்ள புலன்களும் அல்ல. நான் செவிடேன், நான் குருடேன், எனக்கு நன்னா பார்க்க தெரியும், என் கண் கூர்மையானது, எனக்கு காது நன்னா கேட்கும், ஐ எம் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் எனக்கு இருக்குது. இப்படியெல்லாம் ஏதாவது புலன்கள் சம்பந்தமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு இருக்குமோன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இவற்றுக்கெல்லாம் அப்பால்பட்ட பிரம்மஸ்வரூபம்தான் இந்த ஜீவன் என்பது எனக்கு புரிந்திருக்கிறது. அதை போலவே இந்த சமுதாயத்தில் வர்ண பேதங்கள் இருக்கின்றன அல்லவா, பிராமண சத்திரிய வைசிய சூத்ர என்பதாக சொல்லி. ஆகவே இந்த சமுதாய அமைப்புகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வர்ணத்தையும் சார்ந்தவன் அல்ல நான் என்பதும் எனக்கு தெளிவாக தெரியும். நீ எந்த வர்ணத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயம், நான் பிராமணன்னு திடீர்னு ராத்திரியில் எழுந்திருந்து பிராமணன் சொல்லிப்பேனா? அப்படியெல்லாம் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது. ஆகவே நான் சத்திரியன்னு சொல்லிக்க மாட்டேன், நான் பிராமணன்னு சொல்லிக்க மாட்டேன், எதுவுமே எனக்கு கிடையாது. அதே போல் நீ இன்னாருக்கு அப்பா, இன்னாருக்கு பிள்ளை, இன்னாருக்கு அண்ணா, இன்னாருக்கு தம்பி, அப்படி என்பதான ஒரு உறவு முறையினால் உனக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கான்னா அந்த உறவு முறைகளும் எனக்கு எதுவும் கிடையாது. அந்த விதமும் எனக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் இந்த சாங்கியம், சைவம், பாஞ்சராத்திரம், ஜெயினம், மீமாம்சம் இவைகளின் மூலமாக, அதாவது இதில் ஏதோ ஒன்றை பின்பற்றுகிறவன். ஏன்னா உலகத்தில் இதில் ஏதாவது ஒன்றை சார்ந்து தான் மதங்கள் என்று தன்னை சொல்லிக்கொள்வார்கள். நான் இந்த மதத்தவன் அந்த காலத்தில். இன்றைக்கு இது எல்லாமே ஹிந்துவாயிடுத்து. அந்த காலத்தில் சாங்கியம் என்பதே தனி மதம், சைவம் என்பது தனி மதம், பாஞ்சராத்திரம் என்பது தனி மதம், மீமாம்சம் என்பது தனி மதம், யோகமே தனி மதம் சொன்னேன், பாதஞ்சலம்ங்கிற பேரில் இருந்தது. ஆகவே அப்படி மதங்கள் தனித்தனியாக இருந்தபோது எவ்வளோ பெரிய ஒர்க்கு நடந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளவு சின்ன சின்ன ஸ்மால் டிவிஷன்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சுவிட்டு அது எல்லாத்தையும் ஒரு பெரிய லார்ஜர் இதுக்கு கொண்டுட்டோங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால இன்னொரு முறை மீண்டும் இதை டிவைட் பண்ணுறதுக்கு விட்டுறக்கூடாது. இவ்வளோ பெரிய லார்ஜர் ஐடென்டிட்டியை நம்ம கொண்டு இருக்கிற போது இது இன்னும் லார்ஜராக விரியலாமே தவிர, ஆனால் இனிமேலும் கூட இதை டிவிஷன் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி முயற்சிகள் சமுதாயத்தை மீண்டும் பிளவுபடுத்தும். அது மாதிரி அந்த பிளவுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அவர் சொன்னார், நான் இந்த சாங்கியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயத்தை சார்ந்தவனா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஏன்னா பகவான் இதுக்கெல்லாம் அந்தண்ட இருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த பகவான் தான் என்னுள் இருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். ஆகவே அந்த பகவான் வேற, நான் இங்கே இருக்கேன், அவனை அடையணும். அதாவது இந்த நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால், பகவான்கிறவன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான், somebody sitting somewhere, sitting on judgment of us. இது மேற்கத்திய கண்ணோட்டம், மற்ற மதங்களுடைய கண்ணோட்டம். ஒரு ஹிந்துவாக பிறந்தவனுக்கு God is not at a distance. God is not at a distance. He is not in the sky. He is not in the sky. நான் எனக்கு ஒரு இப்போ எந்த இடத்துல பகவானை புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக ஒரு கோவிலுக்கு போகிறேன், அந்த இடத்துல ஒரு மூர்த்தியை காமிச்சு தான் பகவான் சொல்கிறா. ஆனால் எனக்கு பகவான் அங்கே மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கலண்ணா. அங்கே நான் எதுக்காக வணங்குறேன்னா இங்கே தான் பகவான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்கே வணங்குறேன். ஆகவே தான் நான் நமஸ்காரம் பண்ணுறது கூட இந்த இடத்துல வச்சு பண்ணுகிற போது எதிரில் இருக்கக்கூடிய அந்த பிம்பத்துக்கு மட்டும் நான் நமஸ்காரம் பண்ணலை, என்னுள் இருக்கிற இறைவனுக்கும் சேர்த்துத்தான் கைகூப்புகிறேன். ஆகவே நானே பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும். இந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பாக்கி எல்லாமே. அதனால் நாம் எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. நாமே நமக்குள்ளே தான் இருக்கிறான், எங்கேயோ தேடி அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னொன்று, இந்த கஸ்தூரிமான்னு ஒன்று சொல்லுவாள் இல்லையா, இந்த கஸ்தூரிமானுக்கு வாசனை வருது தெரியும் அது உடம்புலேருந்து. ஆனால் தன் உடம்புலேருந்து தான் அந்த வாசனை வருதுன்னு தெரியாமல் அது இங்கேயும் அங்கேயும் இந்த வாசனையை தேடி தேடி போகுமா. அதை போல் நமக்கு பகவான் இங்கே தான் இருக்காங்கிறதே தெரியாமல் நாம் அல்லாடி இங்கே போய் அங்கே போய் இங்கே கடவுள் இருப்பாரா, சார் இந்த இடத்துல இருக்குமா, ஓ இந்த மதம் இப்படி சொல்லுது, சார் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்படின்லாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். இதில் எதுவுமே கிடையாது. அது அல்டிமேட்லி இட் இஸ் ஹியர். அது தெரிஞ்சுடுத்தா, அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவுமே. இதை தெரிஞ்சுனுட்டா அதெல்லாம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதை தெரிஞ்சிக்காமல் அதை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அது மீனிங்லெஸ். அந்த விஷயத்தை தான் அங்கே சொன்னார். அதனால் எல்லாமாய் அகண்டகாரமாய் சகல வேதாந்த சித்தாந்தங்கள் எதை விளக்கி உள்ளனவோ அந்த சுத்த சைவமே நான், சிவமே நான் அப்படின்னார். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் சொன்ன உடனே அவர் கேட்டவருக்கு அசந்து போயிட்டார். நாம் இவருக்கு ஞானோபதேசம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் ஏற்கனவே உணர்ந்து இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஞானோபதேசம் பெற்ற ஒரு குழந்தை, ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு குழந்தை நம்மிடத்தில் சிஷ்யனாக வருவது என்பது நமக்கு ஒரு சிறப்பு. ஆகவே இவரை ஃபார்மலாக சந்நியாசத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதனால் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற ஒரு பொறுப்பு தான் எனக்கு என்று அவரை பக்கத்தில் உட்காத்தி வச்சுக்கிட்டு ஒரு மந்திர தீட்சைன்னு ஒன்று கொடுக்கணும். அதுக்காக ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை நடத்தினார். அதுக்கப்புறம் ஒரு காஷாய வஸ்திரம் கொடுப்பது என்பது மரபு இருக்கிறது. மந்திர தீட்சை என்பது ஒன்று, அப்புறம் வஸ்திர தீட்சை என்பதாக ஒன்று. ஆகவே அந்த வஸ்திர தீட்சைக்கு காஷாய வஸ்திரத்தையும் கொடுத்தார். பூர்வஷிகை மறைந்து மடித்த தலையுடன் இதுவரைக்கும் அவருக்கு பூர்வஷிகையோடு தான் இருக்கிறார். ஆகவே அந்த காலம் அந்த குடும்பத்தினுடைய முறைப்படி அந்த ஷிகை அதுதான் அவர் வைத்து இருந்தது. அது வரைக்கும் அவர் மொட்டை தலையோடு வரல. அங்கிருந்து அவர் வருகிற போது இந்த ஷிக்கையோடு தான் வந்தார். இப்போ இந்த ஷிகை எடுத்து விடுகிறார்கள். அதனால தான் சன்னியாசியாக இருக்கிறவனுக்கு ஷிகை இருக்கக்கூடாது என்பது இந்த மரபு. இந்த மரபு இப்போ தான் ஆரம்பிக்குது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மரபு இதுக்கு முன்னாடி இருந்ததா சார்னா கிடையாது. ஏன்னா சன்னியாசிகளே கிடையாது. இவர் தானே முதல் சன்னியாசி, பெரிய அளவில் சன்னியாசி. சுகாச்சாரியார் வரைக்கும் சன்னியாசமே கிடையாது. சுகாச்சாரியார் கௌடபாதருக்கு கொடுத்தார். கௌடபாதருக்கு கொடுக்கிற போது கூட இந்த மொட்டை தலை, மொட்டை அடிச்சுக்கிறது இந்த பழக்கமெல்லாம் வச்சுக்கல.
அதுக்கப்புறமா கௌடபாதாச்சாரியார் கோவிந்த பகவத் பாதரை சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு சன்னியாசம் கொடுத்தார். அப்போவும் இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ கோவிந்த பகவத் பாதர் சங்கரருக்கு கொடுக்கிற போது தான் இட் பிகம் சன்னியாசா பிகம்ஸ் ஏ ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன். மறந்துடக்கூடாது. சன்னியாசா பிகம்ஸ் ஏ ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்லி ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் சங்கரா. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன இருந்ததுனாக்கா, சன்னியாசின்னு ஒருத்தன் போயிடுவான் கடைசி காலத்தில். அவனுக்கு என்ன ட்ரெஸ்ஸு மாற்றம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கடைசி காலம், லைஃபினுடைய எண்டு. அதனால் பகவானும் தானும் ஒன்றுங்கிற உண்மையை உணர்ந்திருக்கிற நிலை அது. அது அப்படியே காட்டில் போயிருந்திருப்பாங்க. அதனால தான் அவளுக்கு அக்னிக்கிரியை கிடையாதுன்னு அந்த காலத்துலேயே சொல்லிச்சு. அதனால் காட்டுக்குள்ளே போகக்கூடிய சன்னியாசி என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, அவன் சரீரம் எங்கேயாவது கிடந்ததுனாக்கா, பை சான்ஸு உயிர் அப்படி பிரிஞ்சதுன்னா ஒரு மரத்தடியில் மூச்சு விட்டுட்டார் அப்படின்னாக்கா, உடனே அதை கண்டந்துண்டமாக வெட்டி தூக்கி 4 திசையில் எரிஞ்சிடணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு பவித்திரத்துவம், புனிதத்துவம், அதுக்கு ஒரு பரியல், அதுக்கு ஒரு செர்மனி எதுவுமே கிடையாது. அது தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் இது ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகுது. அப்படி இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆனதுக்கு அடையாளமாக இவர் முதல்ல இந்த ஷிகை எடுப்பது, அதுக்கப்புறம் மொட்டை தலை வைத்துக் கொள்வது, இந்த பூர்வாசிரமத்தில் இந்த உடம்புல அடையாளங்கள் என்பதாக இருக்கக்கூடியவற்றை களைவது. இப்போ இவருக்கு என்ன அடையாளம்? பூர்வாசிரமத்தினுடைய அடையாளம் என்பதாக என்ன இருந்தது? இவர் உடம்புல பூணூலே இல்லை. இப்போ ஏன்னா அம்மா கிட்ட இந்த பிரைஷ மந்திர உச்சாரணத்தை சொல்லி முதல்ல காலை பிடிச்சிருக்குன்னு நாடகம் நடத்தி, அப்போ எப்போ சன்னியாசம் வாங்கிட்டாரோ அப்போவே அதை கட்டி தூக்கி போட்டார். முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த இடத்துலையே அந்த பூணூல் போயிடுத்து உடம்புல இருந்து. அதனால் இந்த பூணூலும் கிடையாது. ஆகவே சன்னியாசியாக இருக்கிறவனுக்கு அவன் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன் என்கின்ற பூர்வாசிரமத்தினுடைய அடையாளம் இல்லாமல் அவன் உடம்பில் இருந்து இந்த யஜ்ஞோபவீதம் அகற்றப்படுகிறது, அவனுடைய ஷிகை அகற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் அவனுக்கு புதிய வஸ்திரம் ஒன்று, காஷாய வஸ்திரம். காஷாயம் என்பது ரெனன்சியேஷன் அண்ட் சர்வீஸ். இதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிறம் காவி, வேற ஒன்றும் இல்லை. அந்த காவி கலரும் ஏன் அப்படின்னாக்கா வேறு கலரில் இருக்கக்கூடாதா சார்னா, இயல்பாகவே கட்டிண்ட வேஷ்டியே பல இடத்துல புழுதியில் பட்டு செம்மண் தரையிலலாம் படுத்து உருண்டாக்க அது தானே சிவப்பாயிடும். அப்படி தான் ஆச்சு இந்த காவி நிறங்கிறத. ஆனால் இதையே காவியாக பண்ணி தான் கொடுக்குறதுன்னு சன்னியாசம் வந்துருச்சுன்னா இப்போ எவன் போய் புரண்டு இதுக்குன்னு மெனக்கட்டு பண்ண முடியுமா? அதனால் நல்ல பட்டு வேஷ்டியே வாங்கி நல்ல ஜெருகையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அதை காவி வஸ்திரமாக்கி அதுக்கப்புறம் தானே இப்போ சன்னியாசிகள் உடுத்திக்கிறா. அந்த மாதிரி உடுத்திக்கிற போது அது காவிங்கிற கலர் என்ன சார்? அது என்னத்துக்கு காவி? ஒய் நாட் இன் சம் அதர் கலர் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னாக்கா, இந்த காவி, இந்த சாஃப்ரன் கலர் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ரன் கலர் காவி நிறமானது துறவு, தொண்டு, ரெனன்சியேஷன் அண்ட் சர்வீஸ், இது ரெண்டுக்கும் அடையாளமாக கருதப்படக்கூடிய ஒரு நிறம். வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு சிம்பாலிக்காக அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லலாம் இல்லையா? அப்படி இந்த காவிக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னாக்கா, ரெனன்சியேஷன் அண்ட் சர்வீஸ், துறவி ஆயிட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், தொண்டு செய்ய பிறந்தவன் என்பதற்கு ஒரு அடையாளம். அதனால இதை கொடுத்த. இப்போ 3வது ஒன்று நடக்கணும். அது என்னன்னு கேட்டால் நாம தீட்சா, நாம தீட்சான்னு ஒன்று கொடுக்கணும். வஸ்திர தீட்சை முடிஞ்சுது, மந்திர தீட்சை முடிஞ்சுது, இப்போ நாம தீட்சை. அது வரைக்கும் இருக்கக்கூடிய பெயரை எடுத்து விட்டு புதிய பெயர் சந்நியாச நாமம் கொடுக்கணும். முறை அது. ஆனால் கோவிந்த பகவத் பாதர் ஒரு புதிய சந்நியாச நாமத்தை சங்கரருக்கு கொடுக்கவில்லை. சங்கரா தன்னுடைய பூர்வ முன்னோர்கள் என்ன பெயர் வைத்தார்களோ, அவள் அப்பா அம்மா என்ன பெயர் வச்சாலோ அதே பெயரோடையே தான் சன்னியாசியாக வாழ்ந்தார். ஆகவே தன்னுடைய நாமத்தை அவர் சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் மற்ற எல்லாருக்கும் இப்பொழுது அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய அந்த பீடாதிபதிகளாக துறவு மேற்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த பெயர்கள் மாற்றப்படுகின்றன.